Hi friends and welcome to Super Taste. இன்னைக்கு நம்ம இட்லி மாவுல 5 நிமிடத்தில் சுவையான உடனடி ஸ்நாக்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க சுவையான சுட சுட போண்டா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த கப் அளவுல 1 கப் இட்லி மாவு எடுத்துக்கிட்டேன். இப்போ அதை ஒரு பவுல்ல சேர்த்துட்டு அது கூடவே 2 ஸ்பூன் ரவை, 2 ஸ்பூன் பச்சரிசி மாவு, சீரகம் 1 ஸ்பூன், 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணது, ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி, கருவேப்பிலையை ஒரு கைப்பிடி எடுத்துட்டு இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 பெரிய சைஸ் வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போது எல்லா பொருட்களையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆனால் தான் போண்டா நல்லா சூப்பராக வரும். இதில் பச்சரிசி மாவு, ரவை எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். அவ்வளோதான், மாவு நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. மாவு தண்ணியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ரவையும் பச்சரிசி மாவும் ஆட் பண்ணிக்கலாம் இதில். இப்போ பாருங்கள், சின்ன சின்ன பால் உருண்டைகளாக போடுறதுக்கு இதுவே சரியான கன்சிஸ்டன்சி. கடாயில் எண்ணெய் சூடாகிற வரைக்கும் இது நல்லா ஊறட்டும். கடாய் நல்லா சூடாயிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக கையில் எடுத்து இந்த மாதிரி போட்டு போண்டாவை ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ஒன்றோட ஒன்று ஒட்டாத அளவுக்கு போடுங்க. இப்போது மாவு போட்ட உடனே பபிள்ஸ் எப்படி வருது பாருங்கள். இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கினோன்னு தான் இந்த மாதிரி திருப்பி போடணும். இப்போ பபிள்ஸ் லைட்டாக தான் அடங்கியிருக்கு. போண்டா நல்லா பொன்னிறத்துக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் தான் போண்டாவை நம்ம வெளியில் எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், சுட சுட சுவையான இட்லி மாவு போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரியே இருக்கிற எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துக்கலாம். நம்ம வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்தாங்கன்னா டீயோடு சேர்த்து இந்த போண்டாவையும் சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இட்லி மாவு இருந்தால் உடனே இந்த ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த போண்டாவை சும்மாவே சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இந்த போண்டாவுக்கு சைடிஷாக தக்காளி சட்னி இல்லைன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டீங்கன்னாவும் நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சூப்பர் டேஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல ரெசிபியோடு சந்திக்கிறேன். தேங்க்யூ.